வணக்கம். கடையோட பேர் சொல்லுங்க. கடை பேர் வந்து வைரோ ஆக்ரோ ட்ரேடர்ஸ். விவசாயிகள் எல்லாம் எல்லா பொருளும் இருக்கும் நம்மகிட்ட. கடை வந்து சத்திரப்பட்டியில் இருக்குது, மதுரை சத்திரப்பட்டி. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா சத்திரப்பட்டிலேருந்து நத்தம்பரம் ரோட்டு பைபாஸ் மெயின்லேயே இருக்குது. விவசாயிகளுக்கு என்ன மாதிரி பண்ணிக்கிறோம். என்னென்ன பொருட்கள் நம்ம வச்சுருக்கோம்? நம்ம வந்து பவர் ஹீட்டர் வச்சுருக்கோம். அதுபோக டெப்தாக்கு இது ப்ரெஸ் கட்ரு, ஏர் வாட்டர் பம்புலாம் இருக்குது. பெரிய பெரிய பம்பும் இருக்குது நம்மகிட்ட. உள்ளே வந்து பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அது ஆடியோயின்னு ஒரு கம்பெனி, 7 HP. இது நல்லா உழவு ஓட்டிக்கலாம், பாரு போட்டுக்கலாம், களை வெட்டிக்கலாம், எல்லா பர்பஸும் யூஸ் ஆகும். வேறு இதோட எவ்வளோ பெட்ரோல் கெப்பாசிட்டி வந்து டேங்க் வந்து 3 லிட்டர் பிடிக்கும். உங்களுக்கு 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் ஓடுங்க. ஹேண்டில் பண்ணுறதுலாம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுற பொறுத்து எல்லாமே. நீ ஆயில் அடிக்கடி நாங்கள் சொல்கிற டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி நீட்டாக இருக்கும், நல்லா ஓடும், உங்களுக்கு லைஃப்பும் நல்லா கிடைக்கும். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து எல்லா வண்டியுமே. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பெட்ரோல் தான். எல்லாமே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து. நாங்கள் சொல்கிற டயத்தில் ஆயில் மாற்றணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃபுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கொஞ்சம். இப்போ எவ்வளோ பெட்ரோல் போட்டால் எவ்வளோ நேரம் ஓட்டலாம்? 1 லிட்டருக்கு 1 மணி நேரம் வரும். 1 மணி நேரம் சாலிடாக ஓட்டலாம். 1 மணி நேரம் ஓட்டலாம். அதில் வந்து அதான் உழவு ஓட்டிக்கலாம், பார் போட்டுக்கலாம், களை வெட்டிக்கலாம். ஸோ இதில் எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன மெட்டீரியல் மாற்றிக்கலாம்? அதில் வந்து மெட்டீரியல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார் போதுன்னா கேஜி வீல் போட்டு பார் போட்டுக்கலாம். அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொழு எல்லாம் வரும், பார்த்து போட்டுக்கலாம். அதெல்லாம் ஸ்டார்டிங் வச்சு இது வந்து 7 HP. இது வந்து 35 ரூபா இருக்குது. இதிலே கஜாவில் ஒரு கம்பெனி இருக்குது, அதுவும் 7 HP, அது 38 ரூபா வரும். இது வந்து ரோட்ரி ஹியூண்ட் ஒரு கம்பெனி, இது 8 HP, இது 45 ரூபா வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிசான் கிங்குன்னு இருக்குது, இது வந்து 7 HP. இது வந்து மானியம் வந்துடும் உங்களுக்கு. ரேட்டு அசல் ரேட் வந்து 52,300. மானியம் நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து கழிச்சது போக 32,300. ஸோ மானியமும் இருக்குது இல்லையா? மானியமும் இருக்குது நம்மகிட்ட. அது இல்லைன்னா இங்கே கிசான் தோஸ்தில் இருக்குது, அதுவும் 7 HP தான், அதுவும் மானிய வண்டி தான். அதுவும் மானிய வண்டி தான். அது வந்து ஆமாம் மானியம் கழித்து வரும். அது வந்து 29,800, இது வந்து 32,300. விவசாயிகளுக்கான அது எந்ததாக இருந்தாலும் இந்த வண்டி என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அந்த விவசாயி எல்லாமே எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அதெல்லாம் ஆனால் சுவிட்சு வந்துடும். சுவிட்சு போட்டு மேனுவலாக தான், கயிறு மாடல் தான். இழுத்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓட்டிகிட்டு போய்க்கணும். ஆக்சிடென்ட் கியர் மாடல் வரும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கியரை போட்டுட்டு கிளச்சை பிடிக்கணும். கிளச்சை பிடிச்சா அதை மூவ் ஆகும் இந்த மாடல் அப்படி கிடையாது. இது வந்து கிளச்சை பிடிச்சிட்டு தான் நம்ம கியரை போடணும். கியரை போட்டு கிளச்சை விடணும். இது வந்து பைக் மாதிரி மாடல். அது வந்து கீரை போட்டுட்டு தான் கிளச்சை பிடிக்கணும். நம்மகிட்ட இருக்குதா ப்ரெஸ் கட்டர் இருக்குது, இது செடி வெட்டிக்கலாம். இதில் வந்து சோளத்தட்டை, புல் இதெல்லாம் வெட்டிக்கலாம். இது வந்து ரோப் மாடல் வரும். இது உங்களுக்கு ரோப்பு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரோப்பு வேணாம், பிளேடுங்கன்னா பிளேடும் கொடுத்துருவோம். பாக்ஸில் வந்துடும், பிளேடும் கொடுத்துருவோம். நம்ம வந்து எருக்கலை செடி, சோளத்தட்டை அந்த சைஸ் வெட்டிக்கலாம். இந்த இதில் அதெல்லாம் வெட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டெப்த் ஆக்கரு, இந்த கண்டு நடுறதுக்கு இதுக்கெல்லாம் குழி போடுறது. நம்மளே குழி போட்டுக்கலாம். இதுவும் அவ்வளோதான், 1 மணி நேரம் சாலிடாக மேக்ஸிமம் 1 மணி நேரம் வரும். இதை தாண்டி நமக்கு ஸ்ப்ரேயர் இருக்குது. இதிலே பேட்டரி ஸ்ப்ரேயர் இருக்குது, பெட்ரோல் ஸ்ப்ரேயரும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோக்கு. இதில் எவ்வளோ ஃபில் பண்ணிக்கலாம்? இது வந்து 16 லிட்டர் கெப்பாசிட்டி. 14 லிட்டரு. பெட்ரோலில் வந்து 1 லிட்டர் பிடிக்காது. அதே சேம் 1 மணி நேரம் ஓடும். பெட்ரோல் மர செயின்ஸாகவும் இருக்குது நம்மகிட்ட. 62 cc, 58 cc எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெருசு உங்களுக்கு மாமரத்துக்கு அடிக்கிற ஸ்ப்ரேயரும் இருக்குது. மாமரத்துக்கு அடிக்குது. இது வந்து 2 வால்வு இருக்குது. அதுலேயே 3 வால்வு ஒன்று இருக்குது. 3 வால்வு இது. அது போக நம்மகிட்ட எல்லா ஸ்பேர்ஸுமே இருக்கும். வண்டிக்கு எல்லா ஸ்பேஸுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் புல் வெட்டர் பார்த்தீங்களா, ப்ரெஸ் கட்ரு, அதுலேயே அது வந்து ட்ராலி பிஸ்கட்டுன்னு ஒன்று. இது வந்து வண்டி மாடல் மாதிரி, வண்டி மாடல் மாதிரி ஓட்டிக்கிட்டே போகலாம்.
உருட்டிகிட்டே போகலாம். அது வந்து தோலில் போட்டு வெட்டுறது. அது வந்து தோல்ல போட்டு வெட்டுறது. இது வந்து வண்டி மாதிரி உருட்டிகிட்டே போகிறது. நம்மகிட்ட விதை பதிக்கிறதும் இருக்குது. ஸோ விதை பதிக்கிறது. விதை பதிக்கிறது இது வந்து இந்த மிஷின் வந்து விதை விதை பதிக்கிறது. கடலை அந்த மாதிரிலாம் போட்டு என்னென்ன போடலாம் அதில் வந்து? கடலை, மொச்சை இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதுவுமே உங்களுக்கு இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு தொடர்ந்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த ஒரு ஓட்டை அடைச்சிட்டு இந்த ஒரு அடி கேப்பில் போட்டுக்கிறாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்மகிட்ட வந்து எல்லா வெரைட்டி இருக்குது. எல்லா வெரைட்டி விவசாயிகளுமே எல்லாமே இருக்கும். வண்டியிலே உங்களுக்கு நம்மகிட்ட நிறைய கம்பெனி இருக்குது. இதெல்லாம் வெய்மான்னு ஒரு கம்பெனி, இது 8 HP. நம்ம டெலிவரியெல்லாம் எது வரைக்கும் நம்ம டெலிவரி பண்ணுறோம்? டெலிவரி எல்லாருமே பண்ணலாம். திண்டுக்கல்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லா இடத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அன்றைக்கி சிவகங்கையிலேருந்து ஒருத்தவங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் எல்லா சைட்லையும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சர்வீஸ் எந்த மாதிரிலாம் சர்வீஸ்? சர்வீஸ் நல்லா பண்ணுறோம், நாங்களே பார்த்துக்குறோம். எல்லாமே சர்வீஸ் நம்மளே பார்த்துக்கோங்க. மெக்கானிக் நல்லா மெக்கானிக் இருக்காங்க, இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பாட்லேயும் பண்ணி கொடுக்கலாம், நீங்கள் கொண்டு வந்தால் இங்கேயும் பண்ணி கொடுத்துருவோம். ரெடி பண்ணி நம்மகிட்ட எல்லா ஸ்பேஸுமே இருக்குது. நீங்கள் கேட்டாலும், அப்படி இல்லைன்னா சப்போஸ் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கி கொடுத்துடலாம். ஆர்டர் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். நம்ம கடை எப்பயுமே திறந்துருக்கோம். எப்பயுமே இருக்கும். ஓகே.